முருங்கைக்காய் சாம்பார், காரக்குழம்பு, பொரிச்ச குழம்பு, பொரியல்னு எல்லாமே வச்சாச்சு. முருங்கைக்காய் இருந்தாலும் மரம் ஃபுல்லாக இருக்கும்போது கை சும்மா இருக்க மாட்டேங்குது. ஸோ முருங்கைக்காய் தொக்கு தான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. 2 கை ஃபுல்லாக உரிச்ச பூண்டு, ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சிடலாம். முருங்கைக்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 மினிட்ஸ் வேக அந்த பல்ப்பை மட்டும் இந்த மாதிரி ஸ்பூனில் சீவி நம்ம ஒரு பவுலில் வச்சுக்கலாம். தனியாக இருக்கட்டும். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் தனியா ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது பவுடர் பண்ணி லாஸ்ட்டாக ஆட் பண்ணோம். அதே கடாயில் ஒரு 100 கிராம் நல்லெண்ணெய், கடுகு, மிளகு, சீரகம், பூண்டு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா பூண்டு இந்த அளவுக்கு நல்லா கோல்டனாக வதங்கின பிறகு மஞ்சள், தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன், உப்பு போட்டு கொஞ்சம் ஒரு அந்த மிளகாய் தூள் கருகிடாமல் ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த பல்ப் எடுத்து ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வதங்கின பிறகு ஒரு 3 ஸ்பூன் புளி தண்ணி ஆட் பண்ணி அது ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். லாஸ்ட்டாக இந்த பவுடர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இறக்கணும். முருங்கைக்காய் தொக்கு இல்லை முருங்கைக்காய் ஊறுக்காய் ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி